ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமான கருப்பராயர் சிலையை தாங்க மக்களே பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தோட்லேருந்து காஞ்சி கோயில் போகிற வழியில் முதலியார் கல்வி நிறுவனம் அந்த இதுக்குள்ளே 10 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க மக்களே இந்த கோவில். இந்த கோவிலில் இருக்கிற கருவறையில் இருக்கிற சாமி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சந்தன கருப்பசுவாமி கோவில். போகிற வழி எல்லாமே உங்களுக்கு வெறும் இயற்கையான இதுதாங்க. சூப்பராக இருக்கும். வயல்வெளிகள், தோப்பு, இந்த மாதிரி நிறைய பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது இந்த இயற்கையோட அழகை ரசிச்சுக்கிட்டே தான் போனோம். சூப்பராக இருக்குது. இதெல்லாம் விட இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த அவரை தாங்க நம்ம இப்போ பார்க்க போய்கிட்டு இருக்கோம். சும்மா 28 அடியில் கருப்பராயர் சூப்பராக இருந்தாருங்க மக்களே. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பாருங்கள். தார் ரோடு தாங்க, பயம் கிடையாது. சூப்பராக இருந்தார் சாமி. சாமியை போய் பார்க்குறதே ஒரு அபூர்வங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக நின்றுட்டு இருந்தார். அருவாள் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 12 அடியில் இருக்குங்க போல். சூப்பராக இருந்தாருங்க மக்களே. அப்படியே அவரை பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 12 to 2 மணி வரையும் உங்களுக்கு வாக்கு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் சூப்பராக இருக்கிறாரு. எல்லா சாமிகளுக்கும் சந்தன கருப்பு இருக்கார், சங்கிலி கருப்பு இருக்கார், மினியப்ப சுவாமி 2 பேர் இருக்காங்க. இவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது. பார்த்தீங்கன்னு காட்டுக்குள்ளே தாங்க இருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு பழமையான கோயிலுங்களாமா. எனக்கு இவரை பார்க்கும்போது தாங்க கொஞ்சம் பயமாக இருந்தது. மற்றபடி கோவில் சின்ன கோவில் தாங்க, ரொம்ப பிரம்மாண்டமான கோயிலெல்லாம் கிடையாது. ஆனால் அருளும் சரியும் சக்தியும் சரியும் நீங்கள் வேண்டது நடக்கிற கோவில்னு நான் சொல்லுவேன். கன்னிமார், புத்தர், அனைத்து விதமான சுவாமிகளும் இங்கே இருக்காங்க. கருவறையில் பார்த்திங்கன்னா மதுரை வீரனும் இருக்கிறாரு, சந்தன கருப்பும் இருக்கிறாரு. நீங்கள் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். நீங்கள் நினச்சது நடக்கும்னு சொல்கிறாங்க. நாங்களும் இப்போ தான் முதல் முறையாக போயிருக்கோம். நாங்கள் நடந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். என்ன தான் நம்ம உள்ளே இருக்கிற சாமியை பார்த்தாலுமே மக்கள் வெளியில் நிற்கிறாரு பார்த்திங்களா, இவர் தாங்க எனக்கு உண்மையிலையுமே பார்க்கணும்னு நினச்சது. நாங்களே ரீல்ஸை பார்த்து தாங்க வந்தோம். உண்மையிலே இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்தோம். இந்த சாமியை நாங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லி ஒரு 2 வாரமாக இந்த லொக்கேஷனை நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். எங்களுக்கு லொக்கேஷன் கரெக்டாக கிடைக்கல. இந்த வாரம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் லொக்கேஷனை கண்டுபிடிச்சி கிளம்பிட்டோம். சாமி சூப்பராக இருந்ததுங்க. கோயிலேருந்து வர்றதுக்கு மனசே வரல. கடைசியாக நாங்கள் கருப்பனுக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த கோவிலுக்கு ஒரு தடவை நீங்கள் போய் பார்த்துட்டு, இல்லை இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்களா